பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீட்டு ரெசிபியில் ஒரு சூப்பரான வத்த குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஒரு கப் மிதமான சுடு தண்ணியில் நம்ம எடுத்து வச்சுருக்க கத்திரி வத்தலை சேர்த்துக்கலாம். ரொம்ப சூடாக இருந்தால் குழஞ்சி போயிடும். ஸோ கை தாங்குற அளவுக்கு சூடாக இருந்தால் கரெக்டாக இருக்கும். ஒரு கப் அளவுக்கு அரிசி களைஞ்ச தண்ணி எடுத்திருக்கேன். வத்த குழம்பு இந்த தண்ணியில் பண்ணும்போது ரொம்ப சுவையாக இருக்கும். அந்த தண்ணியில் ஒரு எலுமிச்சைப்பழ சைஸ் புளியை நம்ம சேர்த்து ஊற வச்சிடலாம். வத்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு பூண்டு, சின்ன வெங்காயம், ஒரு தக்காளி எல்லாமே கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு மண் சட்டி வச்சாச்சு. மண் சட்டி வச்சு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். இது கண்டிப்பாக நல்லெண்ணெய் விட்டு பண்ணுங்கள், அப்போ தான் ருசி அதிகமாக இருக்கும். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கிறேன். வெந்தயம் நல்லா புரிஞ்சு வரட்டும். அது கூடவே ஒரு பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி, ஒரு சின்ன தக்காளி சேர்த்துருக்கேன். ஒரு 10 to 15 பல் அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கிறேன். அது கூடவே சின்ன வெங்காயத்தை 1 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. வத்த குழம்புக்கு வெங்காயத்தை விட பூண்டு அதிகமாக சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ இது ஒரு 10 நிமிஷமாக இந்த கத்திரி வத்தல் நல்லா ஊறிடுச்சு. வத்தல் ரொம்ப அழுத்தமாக இருக்குங்கிறதுனால தான் ஒரு 10 நிமிஷம் வெந்நீரில் ஊற வச்சோம்னா அது நல்லா சாஃப்டாயிரும். அப்புறம் இது கூட சேர்த்தோம்னா சீக்கிரமாக உங்களுக்கு வெந்து வந்துடும். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஊறின கத்திரி வத்தல், வெங்காயம், தக்காளி, பூண்டு இது கூட போட்டு நல்லா வதக்கிக்கோங்க எண்ணெயிலேயே. ஒரு 2 to 3 நிமிஷம் இந்த மாதிரி நல்லா வதக்கி விடுங்க. இது நல்லா வதங்கிக்கிட்டு இருக்க கேப்பில் நம்ம புளி தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம ஊற வச்ச புளியை கரைச்சி தண்ணியை எடுத்துக்கிட்டாச்சு. புளி தண்ணியையும் இந்த கத்திரி வத்தல் கூட சேர்த்துருங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 2 கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம குழம்புக்கு தேவையான மசாலாக்கெல்லாம் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வீட்டு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துருக்கேன். நம்ம மசாலாலாம் சேர்த்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிளகாய்த்தூள் அளவாக சேர்த்துக்கோங்க, ஏன்னா நம்ம மிளகு சேர்க்குறதுனால மிளகாய்த்தூள் அளவாக சேர்த்துக்கோங்க. இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கலாம். நான் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது நல்லா கொதி வரட்டும். அந்த கேப்பில் இந்த வத்த குழம்புக்கான ஒரு சீக்ரெட் பொடி நம்ம ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு சின்ன பேன் வச்சு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துருக்கேன். இதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இதை மிக்ஸி ஜாரில் மாற்றி பொடியாக எடுத்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துருக்கேன். குழம்புக்கு தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதி வரட்டும். நம்ம சேர்த்த மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போகிற அளவுக்கு கொதி வரட்டும். ஒரு 2 to 3 நிமிஷம் இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ ஒரு 2 நிமிஷம் இது நல்லா கொதிச்சிருச்சு. இது நல்லா கொதி வந்துடுச்சு. இந்த பதத்தில் நம்ம அரைச்சி வச்சுருக்க சீக்ரெட் பொடியை சேர்த்துடலாம். நான் இன்றைக்கி 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி கடைசியாக சேர்க்கும் போது அவ்வளோ வாசனையாக இருக்கும் இந்த வத்த குழம்பு. இப்போ இதை ஒரு 3 நிமிஷம் மூடி வச்சுட்டு நான் ஓப்பன் பண்ணுறேன். நல்லெண்ணெய் நம்ம விட்ட 3 டேபிள் ஸ்பூனும் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. குழம்பு பக்காவாக ரெடி ஆகிடுச்சு. நம்ம கடைசியாக சேர்த்த மிளகு சீரக பொடியோட வாசனை தூக்கலாக இருந்தது. அவ்வளோதான் மக்களே, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.